ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அந்த வகையில பெண்களோட நலனுக்காகவே மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களையும் வழங்கிட்டு வருது. அதுல ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண்களோட எதிர்காலத்தை மனதில் வச்சு குறைந்த சேமிப்பு ஆனா நிறைய வருமானம் வர வகையில இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல நிறைய லாபம் வட்டி மூலமா மட்டுமே கிடைக்கிறதால பெற்றோர்கள் பலரும் இந்த திட்டத்தை விரும்புறாங்க. அதனாலேயே இந்த திட்டத்துல அதிக அளவுல முதலீடும் செஞ்சுட்டு வராங்க. பெண்களோட சேமிப்புக்கான இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பெண்களோட உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் அப்படிங்கிற செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த தொகையை பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ செலுத்தலாம். இந்த திட்டத்தில் 10 வயசுக்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலரோட பெயரில் திட்டத்தை தொடங்கலாம். பெண் குழந்தைகளோட வயது 10ஐ கடந்ததும் அவங்களோட பெயருக்கே இந்த திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம். 15 ஆண்டுகள் வரைக்கும் முதலீடு செய்யணும். 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா டெபாசிட் பண்ண பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி வருமானமும் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க மாதம் 2000 ரூபாயை முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த திட்டத்துக்கு கூட்டு வட்டி வழங்கப்படுது. இதனால நீங்க 2000 ரூபாயை 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 21 வருஷங்கள் கழிச்சு வட்டியோட உங்களுக்கு 11,60,000 ரூபாய் கிடைக்கும். இந்த சேமிப்பு தொகையை வருமான வரி ரிட்டர்ன் பண்ணும்போது காட்டி வருமான வரி விலக்கும் பெற முடியும். வருமான வரி பிரிவு 80C கீழே இந்த திட்டத்துக்கு வரி விலக்கு வழங்கப்படுது. அதாவது இந்த சேமிப்பு திட்டத்தோட இடையில உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு பெண்ணோட மேல் படிப்புக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அது வரைக்கும் சேமிச்ச வட்டியோட இருக்க பணத்துல 50% நீங்க பாதியிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே பெறப்படுற கூடுதல் வட்டிக்கும் கூட வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள திட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்து நீங்க எந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.